அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எல்லோருமே ஒரு கண்ணியமான ஒரு நாளில் இருக்கோம். பரக்கத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு தினத்தில் இருக்கோம். இன்னும் நம்முடைய துஆக்களுக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு இரவில் இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாளை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும். இன்றைக்கு இரவில் நம்ம எல்லோருமே கட்டாயம் செய்து முடிக்க வேண்டிய மிகச்சிறப்பான அமல்களை தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இரவில் நான் என்ன அமல் செய்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லோருக்குமே இந்த ஒரு பதிவு தெளிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு இரவு இஷாவுக்கு பிறகு நீங்கள் தராவீஹ் தொழக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அதை முடிச்சுட்டு நீங்கள் நிம்மதியாக நீங்கள் தனிமையில் இருந்து இந்த அமலை செய்யுங்க. அல்லது சேர்ந்து தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னா தாராளமாக இந்த அமலை எல்லோருமே சேர்ந்து செய்யுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இம்மை மறுமையில் நிறைய நற்பாக்கியங்களை உங்களுக்கு கொடுப்பான். நான் இன்றைக்கு சொல்ல போகிற ஒரு அமல் அப்படிங்கிறது இரு உலகிலுமே உங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடியது, உங்களுடைய பாவங்கள் அனைத்தையுமே மன்னிக்கக்கூடியது, இன்னும் நன்மைகளை அதிகம் சம்பாதிக்கக்கூடியது, இன்னும் நம்முடைய தேவைகளை கேட்டோம் அப்படின்னா ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக பதில் கிடைக்கக்கூடிய மிகச்சிறப்பான அமல்களை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு தேர்ந்தெடுத்து சொல்ல போகிறேன். இன்றைக்கு நம்ம எல்லோருமே கட்டாயம் மிஸ் பண்ணாமல் இந்த அமல்களை நம்ம செஞ்சுக்கணும். இந்த பதிவில் நான் உங்களுக்கு இன்றைக்கு இரவில் தொழக்கூடிய தொழுகை என்ன, இந்த இரவில் செய்யக்கூடிய திக்ரு என்ன அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். இந்த இரவில் மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடியவங்க எந்த மாதிரியான திக்ருகள் ஓதலாம், இன்னும் தூய்மையான நிலையில் இருக்கக்கூடியவங்க எந்த மாதிரியான அமல்கள் செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போது நம்ம முதல்ல பார்க்க போகிறது சில முக்கியமான தொழுகைகள். ஏன்னா இன்றைக்கு இரவில் நம்ம எல்லோருமே அதிக அளவு தொழுவோம் இல்லையா? அதை நம்ம எப்படி தொழுகலாம், எப்படி நம்ம நியத்தை வைக்கணும், என்ன ஓதி தொழுகணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இது எதுவுமே உங்களுக்கு புரியலை, நிறைய சொல்கிறீங்க, எங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கவலையே பட வேணாம். எல்லாத்தையுமே நான் உங்களுக்காக தொழுகை எப்படி தொழணும், என்ன திக்ரு ஓதணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். தமிழில் தான் எல்லா திக்ரையுமே நான் எழுதியிருப்பேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே நைட் அந்த லிங்கை தொட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் இஷாவுக்கு பிறகு நீங்கள் தனிமையில் இருந்தாலும் சரி அதை பார்த்து நீங்கள் ஓதி முடிங்க. இதை பார்த்து நீங்கள் தொழுங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இதுவரைக்கும் வாழ்நாளில் இது போல் நல்லமல்களை செய்யலை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அந்த அளவு தேர்ந்தெடுக்கப்பட்ட அமல்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்னும் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்குமே நமக்கு 83 வருடம் செய்த நன்மை நமக்கு கிடைக்குது. அதனால் யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் இந்த நாள் நமக்கு விதியை மாற்றி எழுதக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் தான் நமக்கு என்ன கொடுக்கப்படுது, என்ன நமக்கு கிடைக்காது, என்ன நிம்மதி அல்லாஹ் கொடுக்க போகிறான், என்ன ரிஸ்க்கு கொடுக்க போகிறான், இந்த வருஷத்தில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ் தஆலா இன்றைக்கு தான் நமக்கு மாற்றி எழுதலாம். அதனால் இன்றைய இரவில் நம்ம அமல் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்மளோட பாவங்களையெல்லாம் மன்னிச்சு பரிசுத்தமான ஒரு அடியாராக நினச்சி நம்முடைய விதியை நல்ல முறையில் எழுதுவான். அதுவும் நம்ம வேண்டியதை கேட்டோம் அப்படின்னா நமக்கு வேண்டியதை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய விதியை மாற்றி எழுதுவான். அதனால் பல வருஷமாக நான் துஆ கேட்குறேன், பல வருஷமாக என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களே கிடையாது அப்படிங்கிறவங்க இன்றைக்கு இரவில் இந்த அமலை கொண்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா விதியை மாற்றி அமைக்கக்கூடிய இரவு இந்த இரவு தான். அதனால் இன்றைக்கு நீங்கள் துஆ கேட்டீங்க அப்படின்னா எப்படி கேட்கணும் அப்படின்னா, வருடம் முழுவதும் எனக்கு இதை கொடு, ஆயுசு முழுக்க எனக்கு இதை கொடு, மறுமையில் நான் இப்படி வாழணும் அப்படிங்கிற எல்லா தெளிவையும் ஒரு நோட்டில் எழுதி வச்சு கூட நீங்கள் 1000 தேவைகள், லட்சம் தேவைகள் இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கு கேட்டுக்கிட்டே இருங்க. அல்லாஹ் தஆலா கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஒரு துஆ கூட மிஸ் ஆகாது கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொரு வருடமும் நான் ஒவ்வொரு லைலத்துல் கத்ருடைய இரவிற்குமே நான் இப்படிப்பட்ட அமல்களை தான் நான் செஞ்சுட்டு வர்றேன், இப்படிப்பட்ட துஆக்களை தான் நான் கேட்டுட்டு வர்றேன். அதனால தான் அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய எல்லா துஆக்களையுமே அல்லாஹ் கபூல் ஆக்கிக்கிட்டே வர்றான். நிறைய பேர் அதையுமே கேட்பாங்க, நீங்கள் எப்படி நீங்கள் கேட்டால் மட்டும் அல்லாஹ் கொடுக்குறான், நான் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. இது போல் மகத்துவமான துஆ கபூலாகக்கூடிய நாட்களை எல்லாமே நான் பயன்படுத்திக்குவேன். அந்த நாளில் வருஷம் பூரா நான் கேட்குற துஆவை கபூலாக்கடா அல்லான்ற ஒரு துஆவை தான் நான் பெருசாக நான் வைப்பேன். அதனால தான் அல்லாஹ் தஆலா என்னுடைய எல்லா துஆக்களையும் கபூலாக்கிட்டு வர்றான். இன்ஷா அல்லாஹ் இந்த நாளில் உங்கள் எல்லோருக்காகவுமே நான் துஆ கேட்குறேன். எனக்காகவும் நீங்கள் எல்லோருமே துஆ கேளுங்க. உங்களுடைய துஆ தான் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசு.
கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து அந்த பரிசை நான் அடையிறதுக்கு நான் காத்துட்ருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்காக நான் அதை கொடுக்கறதுக்கும் நான் தயாராக இருக்கேன். எனவே இன்றைக்கு இரவில் எனக்காக துவா செய்யுங்க. உங்கள் எல்லோருக்காகவும் நான் துவா செய்கிறேன். எல்லா மக்களுக்காகவுமே நீங்கள் துவா கேளுங்க. கண்டிப்பாக அதற்கு பிறகு நம்ம கேட்கக்கூடிய துவாவை எல்லாம் நிச்சயம் கபூலாக்கி தருவோம். எனவே இந்த இரவை நம்ம எல்லோருக்காகவுமே பயன்படுத்திக்கணும். துவாக்களை அதிகப்படுத்துங்க. உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க, விட்டுறாதீங்க. இப்போது நம்ம எந்த மாதிரியான அமல்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல தொழக்கூடிய தொழுகை எப்படி தொழுகணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். லைலத்துல் கத்ர் இரவு வணக்கம் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் தன்னம்பிக்கையுடனும் தூய நியத்துடனும் லைலத்துல் கத்ர் என்னும் இரவில் விழித்திருந்து இறை வணக்கத்திலே கழிக்கிறாரோ அவரின் சென்று போன பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அல்ஹம்துலில்லாஹ் இந்த அமல்களை செய்யறதுக்கு நம்முடைய அனைத்து பாவங்களையும் எல்லாம் மன்னிச்சிடறான். இப்போ நம்ம முதல்ல தொழக்கூடிய தொழுகை இஷாவுக்கு பிறகு நம்ம என்ன தொழுகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு முதல்ல 4 ரக்காத்து நியத்து வைக்கணும் ஒரே சலாம் கொண்டு. இதனுடைய நியத்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, லைலத்துல் கதருடைய சிறந்த 4 ரக்காத்து நஃபில் தொழுகையை நான் தொழுகிறேன் அப்படின்னு தக்பீர் கட்டிக்கோங்க. முதல் ரக்காத்தில் சூரா ஃபாத்திஹாவிற்கு பிறகு சூரா அல்ஹாக்கு முத்தக்காசுரு தக்காசுரு சூரா இருக்கு இல்லையா, அந்த சூறாவை இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை ஓதிக்கோங்க. அதற்கு பிறகு சூரா இஹ்லாஸ் 3 முறை நீங்கள் ஓதி நீங்கள் 4 ரக்காத்தையும் இதே போல தான் நீங்கள் முடிக்கணும். இதற்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னா, மரண நேரத்தில் அல்லாஹ் நம்முடைய மௌத்தை லேசாக்குறான். மரண நேரத்தில் என்ன கஷ்டம் இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா, அந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு லேசாக்குறான். இன்னும் கபருடைய வாழ்க்கையை நமக்கு நிம்மதியாக்குறான். அங்கே இருக்கக்கூடிய வேதனைகள் நமக்கு குறைக்கப்படுது. அதனால் இந்த தொழுகையை நீங்கள் தொழுதுக்கோங்க. அடுத்தது திரும்பவும் 4 ரக்காத் அதே நியத்தை நீங்கள் நினச்சிக்கிட்டு லைலத்துல் கத்ருடைய நஃபில் அப்படின்னு தக்பீர் கட்டிக்கோங்க. முதல்ல சூரா ஃபாத்திஹா ஒரு முறை, அதற்கு பிறகு இன்னா அன்சல்னா சூரா கத்ர் இருக்கு இல்லையா அது ஒரு முறை, சூரா இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹ் இருக்கு இல்லையா அதை 27 முறை நீங்கள் ஓதி தொழுகணும். இதற்கான பலன் என்ன அப்படின்னா, நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். பிறந்த பாலகனை போல அல்லாஹால நம்மளை தூய்மையான ஒரு அடியாராக மாற்றுறான். கண்டிப்பாக இந்த தொழுகை நம்ம எல்லோருமே தொழக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்தது 4 ரக்காத் நம்ம திரும்பவும் தக்பீர் கட்டிக்கணும். லைலத்துல் கத்ருடைய சிறந்த நஃபிலான 4 ரக்காத் அப்படின்னு. இதற்கு எப்படி தொழுகணும் அப்படின்னா, சூரா ஃபாத்திஹா ஒரு முறை, சூரா கத்ர் இருக்கு இல்லையா இன்னா அன்சல்னாஹு 3 முறை, அதற்கு பிறகு குல் ஹுவல்லாஹு சூரா இருக்கு இல்லையா சூரா இஹ்லாஸ் 50 முறை ஓதி 4 ரக்காத்தையும் நீங்கள் இந்த முறையில் தான் நீங்கள் நிறைவு செய்யணும். இந்த தொழுகை முடிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் சஜ்தாவில் போயிட்டு கலிமா தம்ஜீத் இருக்கு இல்லையா, சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம், இந்த களிமாவை நீங்கள் சஜ்தாவில் ஒரு முறை ஓதிட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு தேவையானதை கேட்டிங்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா வாரி வழங்குவான். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த தொழுகை கட்டாயம் எல்லோருமே தொழுங்க. இப்போது அடுத்தது அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறவங்க தொழக்கூடிய தொழுகைகளை பார்க்கலாம். அதாவது 2 ரக்காத் நீங்கள் தக்பீர் கட்டிக்கணும். முதல் ரக்காத்தில் சூரா ஃபாத்திஹா ஒரு முறை, சூரா இஹ்லாஸ் 7 முறை ஓதி தொழுகையை முடிச்சுட்டு அதற்கு பிறகு அஸ்தகுஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி அப்படின்னு நீங்கள் 70 முறை நீங்கள் ஓதிக்கணும். இந்த தொழுகைக்கான பலன் உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும், அதிகமான நன்மை கிடைக்கும். அடுத்தது 2 ரக்காத் தொழுகை, சூரா ஃபாத்திஹா ஒரு முறை, சூரா கத்ர் ஒரு முறை, குல் ஹுவல்லாஹு 3 முறை ஓதி இந்த தொழுகையை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது. அதோட நீங்கள் நோன்பு வச்சிங்க இல்லையா, அதில் எந்த விதமான தவறுகளும் இல்லாமல் அந்த நோன்பை அல்லாஹ் ஒப்புக்கொள்கிறான். உங்களோட நோன்பு அல்லாஹ்விடத்தில் போய் சேருது. அதில் எந்த தவறுகள் இருந்தாலும் அல்லாஹ் அந்த மன்னிச்சிட்றான். எனவே இந்த தொழுகையை நம்ம எல்லோருமே கட்டாயம் தொழக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்தது இந்த இரவில் அதிகமாக நன்மைகள் செய்யணும் அப்படின்னு நம்மள பலருமே 100 ரக்காத் 1000 ரக்காத் தொழுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் தொழுகணும் அப்படின்னா நீங்கள் தொழுதுக்கலாம். தஸ்பீஹ் நஃபில் தொழுகணும் அப்படின்னாலும் நீங்கள் தொழுதுக்கலாம். இன்னும் இந்த இரவில் மிக ஒரு சிறந்த அமல் செய்யணும் அப்படின்னா இந்த தொழுகைகளை எல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு சூரா கத்ரை 7 முறை நீங்கள் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முசீபத்துக்கள் நீங்கும், சோதனைகள் நீங்கும், கடன்கள் கவலைகள் போன்ற மனதிற்கு கஷ்டம் தரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே இந்த ஒரு சூறா நீக்குது. இன்னும் இந்த சூறாவை இந்த இரவில் 7 முறை ஓதுறதுக்கு 70,000 வானவர்கள் நமக்காக துவா செய்கிறாங்க. அதனால் கட்டாயம் இந்த சூறாவை ஓதிக்கோங்க. நம்ம இந்த சூறாவை எல்லாம் நம்ம எப்படி ஓதணும் அப்படிங்கிறத ஒரு
வீடியோவை நான் முதல்லையே போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் சூரா ஃபஜ்ரையும் சூரா கதரையும் நீங்கள் சேர்த்து ஓதுங்க. அந்த ஒரு அமல் இன்னுமே உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இந்த இரவில் தொழுகைகளை எல்லாம் நம்ம நல்லபடியாக முடிச்சிட்டோம். இப்போது என்ன திக்ரு ஓதலாம்? தனிமையில் இருந்தாலும் சரி அல்லது கூட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் எப்படிப்பட்ட திக்ருகளை ஓதலாம் அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, திக்ரு மஜ்லிஸ் போடுங்க, நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து ஓதுறோம் அப்படின்னு. எனக்கு அதுக்கான நேரம் சரிவர எனக்கு கிடைக்கல. அல்ஹம்துலில்லாஹ் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நம்ம எல்லோருமே சேர்ந்து திக்ருகள் செய்யலாம். இப்போது நம்ம எல்லோருமே அவங்கவுங்க வீட்டில் இருந்து எந்த மாதிரியான திக்ருகள் செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல நான் உங்களுக்கு 12 திக்ரு சொல்கிறேன். அதை நீங்கள் பீரியட்ஸில் இருந்தாலும் அந்த திக்ருகளை நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். அல்லது தூய்மையான நிலையில் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக ஓதலாம். முதல் 12 திக்ரு, அதற்கு பிறகு 12 திக்ரு சிறந்த துவா கபூலாகக்கூடிய திருக்குரானுடைய துவாக்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நபிமார்கள் ஓதிய திக்ருகளை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ முதல் 12 திக்ரு என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதனுடைய சிறப்பு எல்லாமே நமக்கு தெரியும். நான் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்கிறேன். இதை எல்லாத்தையுமே போட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன். எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள். இப்போ எந்த திக்ரு அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல் திக்ரு என்ன அப்படின்னா, லா இலாஹ இல்லல்லா. இதை நீங்கள் 10 முறை ஓதிக்கோங்க, குறைந்தது நான் சொல்கிறேன். இல்லை உங்களால் அதிகமாக ஓத முடியும் அப்படின்னா இந்த எல்லா திக்ருகளையுமே நீங்கள் 100 முறை கூட தஸ்பீஹ் செய்யலாம். லா இலாஹ இல்லல்லா ஓதிக்கோங்க. ரெண்டாவது சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். கலிமா தம்ஜீத். இதையும் நீங்கள் 10 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யீ வ யுமீத்து பியதிஹில் கைரு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். கலிமா தௌஹீத். இதையும் நீங்கள் 10 முறை ஓதிக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே அதிக கனமான நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய திக்ருகள். அடுத்தது நாலாவதாக ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்தை நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். அடுத்தது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிறத நீங்கள் 10 முறை ஓதுங்க. ஏன்னா அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும், அல்லாஹுவை புகழணும் அப்படின்னா இதை விட சிறந்த வார்த்தையை நம்மளால் தேடி பிடிக்கவே முடியாது. மிகச்சிறந்த நன்றி செலுத்தக்கூடிய வார்த்தை இதை நீங்கள் சொல்லிக்கோங்க. அடுத்தது ஆறாவதாக அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். முதல்ல பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்டால் மட்டும்தான் நமது துவாவிற்கு பதில் கிடைக்கும். கட்டாயம் நீங்கள் இதையும் ஓதிக்கோங்க. அடுத்தது ஏழாவதாக திக்ரு யா அர்ஹமர் ராஹிமீன். இதுவும் துவா கபூலாகக்கூடிய அம்சம் தான். கண்டிப்பாக இதை ஓதுங்க. அடுத்தது எட்டாவது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இதுவும் சொர்க்கத்தின் பொக்கிஷம், பலருடைய துவாவிற்கு பதில் கிடைத்த வார்த்தை. கண்டிப்பாக இதையும் நீங்கள் ஓதுங்க. அடுத்தது 9வது அல்லாஹு அல் முஸ்தானு. மேஜிக் வார்த்தை. நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இந்த ஒரு திக்ரு மேஜிக்கை ஏற்படுத்தி இருக்கு. கண்டிப்பாக இதையும் நீங்கள் ஓதிக்கோங்க. அடுத்தது 10வது யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். இது நம்மளோட சோதனை பிரச்சனைக்கு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரு. இதையும் நீங்கள் ஓதிக்கோங்க. அடுத்தது 11வது திக்ரு அல்லாஹ் மக்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வகுனனி பி ஃபலலிக்க அம்மன் சிவாக். இந்த ஒரு அற்புதமான திக்ரை நம்ம எல்லோருமே ஓதணும். ஏன்னா இன்றைக்கு நம்மள பலருக்குமே கடன் பிரச்சனை இருக்குது. இது கடனுக்கு மட்டும் கிடையாதுங்க, சோதனையை தீர்க்கறதுக்கும் சரி நம்முடைய துவா கபூல் ஆகுவதற்கும் சரி இந்த திக்ரு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதனால் இதை கண்டிப்பாக ஓதுங்க. அடுத்தது 12வது திக்ரு அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷையா. இதுவும் துவா கபூல் ஆகக்கூடிய ஒரு அம்சம் தான். இதையும் நீங்கள் 10 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது இப்போது தூய்மையான நிலையில் இருந்து ஓதக்கூடியவங்க, அதாவது நபிமார்கள் ஓதிய அற்புதமான 12 திக்ரை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் இருக்கக்கூடிய ஒன்றை ஓதி கேட்டாலே நமது துவா ஒப்புக்கொள்ளப்படும். இந்த 12ஐயும் சேர்த்து கேட்கும்போது கண்டிப்பாக எல்லாம் மறுக்கவே மாட்டான். இப்போ அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். முதல் திக்ரு ரப்பிர்ஹம் ஹுமா கமா ரப்பயானி சகீரா. முதல்ல நம்ம கேட்க வேண்டியது நம்முடைய பெற்றோர்களுக்காக மட்டும்தான். ஏன்னா நம்முடைய பெற்றோர்களுக்கு எப்போ நம்ம துவாவை கேட்குறோமோ அப்போ தான் நம்முடைய துவாவிற்கு அல்லாஹ் பதில் தருவானா. இதை நம்மள பலரும் மறந்துடுறோம். தவறு செய்கிறது இந்த இடத்துல தான். முதல்ல நம்முடைய பெற்றோர்களுக்காக துவா செஞ்சாதான் நமது துவா ஒப்புக்கொள்ளப்படும். அதனால் கண்டிப்பாக இது பெற்றோர்களுக்கான துவா. இது நீங்கள் கண்டிப்பாக ஓதிடுங்க. அடுத்தது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்த ஓ ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்த ஓகேனா அதாபன்னார். இது இரு உலகிலும் அதிகமான நன்மையை சம்பாதித்து கொள்ளக்கூடிய நற்கூலியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திக்ரு. கண்டிப்பாக இதையும் நீங்கள் ஒதுக்கோங்க. அடுத்தது 3வது ரப்பி இன்னிலிமா அஞ்சல் இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் நபி மூசா அலைஹி வஸல்லம் அவங்க ஓதியது. இதையும் ஓதிக்கோங்க. அடுத்தது ரப்பி இன்னி மஸ்ஸனி அல்லுர்ரு வன் தர்ஹமுர் ராஹிமி நபி ஐயூப் அலைஹி வஸல்லம் அவங்க ஓதியது. இது நோய்க்கு மட்டும் கிடையாது, துவா கபூலாகும். கண்டிப்பாக இதையும் நீங்கள் ஓதிக்கோங்க.
அடுத்தது ரப்பனா அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ்ஸமாய் தக்கூனு லனா ஈதல் அவ்வலினா வாஹிரினா வாய்த்தம் மின்க ஒருசுக்குனா வந்த ஹைருர் ராசிகி நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவங்க ஓதியது செல்வம் பெருக இந்த ஒரு திக்ரு போதும். கண்டிப்பாக இதையும் நீங்கள் ஓதிக்கோங்க. அடுத்தது ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர்லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன் நபி சுலைமான் அலைஹி வஸல்லம் அவங்க ஓதியது இதுவும் செல்வத்திற்கு போதுமானது. கண்டிப்பாக இதை நம்ம இந்த இரவில் ஓதுறது அப்படிங்கிறது வருடம் முழுவதும் நம்மக்கிட்ட செல்வம் பரக்கத்தா குவிஞ்சுக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் 10 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது நபி நூஹ் அலைஹி வஸல்லம் அவங்க ஓதியது ரப்பி அன்சிலி முன்சல முபாரக அன்த ஹைருல் முன்சிலீன் இந்த துஆவையும் நீங்கள் 10 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன் இதையும் ஓதிக்கோங்க. இதுதான் துஆ கபூல் ஆகக்கூடிய இஸ்முல் ஆலம் நபி யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவங்க ஓதியது. கண்டிப்பாக இதையும் நீங்கள் இந்த இரவில் மறந்துடாதீங்க. அடுத்தது நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்க ஓதிய ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் இதையும் நீங்கள் 10 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது நபி யாக்கூப் அலைஹி வஸல்லம் அவங்க ஓதிய இன்னமா அஷ்கு பஸி வ ஹுஸ்னி இலல்லா இது நம்மளுடைய கவலைகளை முழுமையாக தீர்க்கக்கூடியது. கண்டிப்பாக இதை நீங்கள் இந்த இரவில் ஓதுங்க. இந்த வருடம் முழுவதும் நீங்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கலாம். அடுத்தது 11வது ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹாப் இது நபி ஆதம் அலைஹி வஸல்லம் அவங்க ஓதிய தௌபா துஆ. பல வருடங்களாக அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவே இல்லையாம். அதற்கு பிறகு இந்த துஆ ஓதிய உடனே அல்லாஹ் தஆலா அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சானா. கண்டிப்பாக நீங்கள் இதையும் ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது 12வது துஆ ஷுஐப் அலைஹி வஸல்லம் அவங்க ஓதிய வமா தௌஃபீகி இல்லா பில்லா எனக்கு நல்லுதவி கிடைப்பது அல்லாஹ்வின் உதவியை கொண்டே தவிர வேறில்லை. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு துஆ. இதை பற்றிய சிறப்புகள் நம்மள பலருக்கும் தெரியறது கிடையாது. அல்லாஹ்வினுடைய உதவியை உடனே இறக்கக்கூடிய ஒரு துஆ. இதையும் இந்த இரவில் நீங்கள் 10 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது நம்ம எல்லோருமே இந்த இரவை முழுமைப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அது அஸ்மால் ஹுஸ்னாவால் மட்டும்தான் முடியும். அஸ்மால் ஹுஸ்னாவை முழுவதுமாக நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அதையுமே நான் உங்கள் எல்லோருக்காகவுமே அரபி தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன். எல்லோருமே பார்த்து இந்த இரவை நல்ல அமல்களை கொண்டு அலங்கரிங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த அனைத்து அமல்களையும் நீங்கள் நல்ல முறையில் முடிச்சிங்க அப்படின்னா முடித்த உடனே உங்களுக்கு நிம்மதியையும் திருப்தியும் அல்லாஹ் கொடுத்துருவான். கண்டிப்பாக அதற்கு பிறகு நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த வருடம் இதை நீங்கள் முடிச்சு பாருங்கள். ஒவ்வொரு வருடத்துலேயும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்களை பார்த்து கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் இந்த அமலை செய்ய தொடங்கிடுவீங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லோருக்காகவும் துஆ செய்யுங்க. நான் உங்கள் எல்லோருக்காகவும் நான் துஆ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். எந்த அமலையுமே மிஸ் பண்ணாதீங்க. அல்லாஹ் தஆலா இந்த இரவில் நல்லமல்களை அதிகமாக செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.